விழுப்புரம் தாலுகா போலீசார் சந்தேகத்தின் பெயரில் எனது கணவரை விசாரணையில் அழைத்துச் சென்று அடித்து கொலை செய்து விட்டார்கள் என உறவினர்கள் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் புகார். விழுப்புரம் ஜிஆர்பி தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவரது மனைவி அஞ்சுராஜா என்பவர் விழுப்புரம் திருப்புச்சாவடி மேட்டில் உள்ள டாஸ்மாக் கடையில் உள்ள பாரில் மாற்றாக வேலை செய்து வருகிறார். அவருக்கு துணையாக அவரது மகன் குபேந்திரன் இருந்து வந்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி குபேந்திரன் முன்னதாக வீட்டிற்கு சென்றுவிட்டார். அவரது தந்தை ராஜா வீட்டிற்கு வராமல் காணாமல் போய்விட்டார். இதுகுறித்து பின்னர் விசாரணை செய்தபொழுது தாலுகா காவல் நிலையத்தில் விசாரணை என்ற பெயரில் ராஜாவை அழைத்து சென்றுள்ளதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அங்கு சென்று நான் பார்க்கும் பொழுது அவரை பார்க்க காவல்துறையினர் மறுத்துவிட்டதாகவும் பின்னர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுவிட்டு பின்னர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அடுத்து சென்று பின்னர் 2 தினம் கழித்து வீட்டிற்கு அழைத்து வந்தனர். ஆனால் அப்பொழுது அவர் உடல்நிலை முழுவதும் காயங்கள் இருந்தன. பின்னர் அவரை நான் மருத்துவமனைக்கு சென்று காண்பித்து வரும்பொழுது அவர் அங்கு மருத்துவமனையில் திடீரென அழைத்துச் சென்றபொழுது முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ராஜா இறந்துவிட்டதாக மருத்துவர் தெரிவித்தனர். இதனால் பின்னர் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. போலீசார் எங்கள் வீட்டிற்கு 4-5 பேராக வந்து உன் கணவரை எரிக்கத்தான் வேண்டும், புதைக்கக்கூடாது என கூறிவிட்டு சென்றனர். பின்னர் உடல் கூராய்விற்காக முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் வைத்து நாங்கள் ராஜா உடலை எடுத்து வருகிறோம் என கூறிவிட்டு போலீசார் சென்றுவிட்டதாகவும் தற்பொழுது அவரை நாங்கள் மருத்துவக்கூறு செய்தார்களா இல்லையா என்ற சந்தேகம் எங்களுக்கு உள்ளது. மேலும் போலீசார் அடித்ததால் தான் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிர் பிரிந்ததாக எங்களுக்கு தெரிய வருகிறது. அதனால் மீண்டும் எங்கள் கணவர் உடலை சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்து மறு கூராய்வு செய்ய வேண்டும். எனது கணவரை விசாரணை என்ற அடிப்படையில் அழைத்துச் சென்று முறையற்ற காவல்துறை அடித்து அவரை கொன்றுவிட்டதால் காவல்துறை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட ராஜாவின் மனைவி அஞ்சு மற்றும் அவரது மகன் குபேந்திரன் புகார் மனு அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார். எங்க வந்துறீங்க? மனு கொடுக்க வந்திருக்கோம்.